வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நெல்லிக்காய் வச்சு நான் ஒரு ஷை டிஷ் செய்ய போகிறேன். இதை வந்து நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, அரநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, சின்ன நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. இது சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு ஷை டிஷ்ஷு. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நெல்லிக்காய் ஒரு கப், ஒரே ஒரு வெங்காயம். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சமாக வதங்கணும். வதங்கின அப்புறம் நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட வேண்டியது தான். இப்போ நான் பாருங்கள் நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அந்த கொட்டையை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிக்கிற வேலை அது. நம்ம வந்து ஊறுகாய் இல்லைன்னா நம்ம சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு இந்த நெல்லிக்காய் இருந்ததுன்னா போதும், டக்குன்னு ஷை டிஷ் செஞ்சிடலாம். ஒரு 2 செகண்ட் இது வந்து வதங்கட்டும். லைட்டாக அந்த தண்ணி வந்து இதாகட்டும். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். மிளகாய் பொடி, சைட் டிஷ் ரெடி. சூப்பர்வா 5 நிமிட்ஸில் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து சின்ன நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க, அரநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க. சூப்பராக ரெடியாக இருக்குது ஷை டிஷ்ஷு. நீங்களும் இந்த நெல்லிக்காய் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த ஷை டிஷ் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.